அருவிரை சத்தம் அப்படி ஒரு சூப்பரான இடம் இது. மழை பெய்யுது, எப்படி இந்த வீடியோ தரலாம்னு வந்தா மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெஞ்சாலும் இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ தான். நான் இப்போ நிற்கிற இடம் அந்த வெளிப்பண்ண மிருஸ்வாத்தையில் இருக்கிற ஒரு முக்கியமான இடம் தான் எலதொலை. நம்மளோட உல்லாச பயணிகள் நிறைய பேர் வந்து இங்கே குளிப்பாங்க. மதுக்கம டவுன்ல இருந்து நீங்கள் வெளிப்பண்ணைக்கு வர டைமில் மிருஸ்வாத்தைக்கு அந்த வெளிப்பண்ணையெல்லாம் தாண்டி தான் வரணும். உள்ள வரணும், வார வழியில் நிறைய ரப்பர் மரங்கள், அடர்ந்த உயர்ந்த காடுகள் நிறைந்த மரங்கள், மலைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி வந்தோடனே தான் இந்த எலதொலை இருக்கு. இந்த எலதொலை ஏன் பேர் போனது அப்படின்னு சொன்னா, இந்த தண்ணி ரொம்ப குளிர்மையா இருக்கும். இந்த தண்ணி ரொம்ப குளுமையா இருக்கும். நிறைய பேர் குளிப்பாங்க. ஒரு நீர்வீழ்ச்சியில இருந்தால் இந்த வருது ஒரு சிற்றோடையினூடாக வர ஒரு இதுதான். இதுல குளிக்கிறது ஆபத்து இல்லை. குறைந்த அளவான நீர்மட்டம் தான் இருக்கும். இந்த குறைந்த அளவான நீர்ல தொட்டிமா இருக்கும். இந்த தொட்டிமா இருக்கிறதுல நிறைய பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க. இதால நிறைய பேர் குடும்பங்கள், சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே குடும்பமா வந்து இந்த நீரோடையில, மலைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நீரோடைக்குள்ள தொட்டிமா இருக்கிறதுல குளிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு அருமையான ஒரு சிறப்பான இடம்தான். இது ஒரு சேஃப்டியான இடம், ஆழமான இடம் இல்லை. இது ஒரு ஆழம் குறைந்த இடம். ஆனால் என்ன விஷயம்னா, இது மழைக்காலங்களில் ஆபத்தானதா. மழைக்காலங்களில் இந்த மலைக்கு மலைக்கு மேலால் நீர் உயர்ந்து வரும். அதால் காலநிலையை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு வரணும். மழை பெய்கிற காலத்தில் வருவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. மழை இல்லாத காலப்பகுதியில் வந்து நீங்கள் இந்த பகுதியில் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற பொருத்தமான இடம். ஒரு நம்மட பாசியில சொல்லப்போனால் பக்கு மாதிரி தொட்டியான இடங்களுக்கு பக்கு மாதிரி பொக்ஸ் அடிப்படையில் இடம் இருக்கு. பொக்ஸ் மாதிரி இடங்கள் இங்கே இருக்கு. இயற்கையான உருவான இடம் தான். நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடங்களில் அவங்க ஃபேமிலி குடும்பங்களாக வந்து குளிப்பாங்க, உடுப்புக்க கழுவாங்க. நீங்கள் பார்க்கலாம், இப்போ நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, மழை பெஞ்சுன்னு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இப்படி இந்த குளிக்கிறது இப்படி நேராகவே அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த இலதொலையில வந்து குளிக்கிறது ரொம்ப சேஃப்டி. நீங்களும் இந்த பகுதிக்கு வந்தா, உங்களுக்கு இங்கே வர கிடைச்சா இந்த பகுதிக்கு வந்தா நீங்க எலதொலை அப்படிங்கிற இடத்துக்கு வாங்க. மிருஸ்வாத்தை அனைமா நீங்க மதுக்கம, அலுத்கம, தர்கா டவுன், இது வெளிப்பெண்ணை, முக்கியமாக வெளிப்பண்ணைக்கு ரொம்ப பக்கத்துலேக்கு நீங்கள் கொழும்புலேருந்து வாரவங்க நீங்கள் ஹைவே கூட வந்து வெளிப்பண்ணையிலேருந்து எக்ஸிட் ஆகி அப்படியோ மதுக்கமை, அந்த மதுக்கமைக்கு போகிற வழியில் தான் இந்த மிருஸ்வாத்தை இருக்கு. மிருஸ்வாத்தைக்கு வந்து நீங்கள் எலதொலை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க. எலதொலைக்கு வந்தால் இப்படி அழகான மலைகளுக்கிடையில், மலை குன்றுகளுக்கிடையில் இப்படி ஓடிட்டு இருக்கிற தண்ணியில் நீங்கள் குளிச்சுட்டு இருக்கலாம். இப்படி இந்த தொட்டி மாயிருக்குண்ணே பாருங்க, இதான் இப்படி தொட்டி மாயிருக்கு. எந்த ஆபத்தும் இல்லை. இதில் நீங்கள் அழகாக குளிக்கலாம். நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்கலாம். அப்படியே போய் அப்படியே அந்த தொட்டியினூடாக அந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கு. அழகான ஒரு நீர்வீழ்ச்சி. இதில் ஸ்பெஷல் என்னன்னா ரொம்ப கூலாக இருக்கும் அந்த. ஓகே, எலதுலைக்கு வந்தப்போ ஒரு சிங்கள பிரதேசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை, வார வழியில் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் தமிழாக்களும் இந்த பிரதேசத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஒருத்தரையும் சந்தித்தோம். இவரும் எங்களோட நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். நீங்கள் இந்த ஏரியாவா? நான் இந்த ஏரியா தான். இந்த ஏரியா என்ன பேர் உங்களோட? என்ன சாந்தகுமார் பேர். பிறந்து வளர்ந்தல இங்கே? இது வாப்பா அம்மா எல்லாம் பிறந்தது இங்கே தான். சரி, இது எலதொலை. இது எல்லதொலை. இது என்னதுக்கு ஃபேமஸ்? இது ஃபேமஸ் வந்து வெள்ளக்காரங்க வருவாங்க, டூரிஸ்ட் எல்லாம் வாரவங்க தான். இல்லை வராதவங்க யாரும் இல்லை. கப்பல்ஸ்ல இருந்து எல்லாம் வருவாங்க. சிங்கள பெருநாள்னா வருவாங்க, தமிழ் பெருநாள்னா வருவாங்க, முஸ்லிம் ஆளுக்கு எல்லாம் வார ஆளுக்கு தான் இங்கே. இது வந்து நல்லா ஃபேமஸான தொலை ஒன்று. இதுல குளிக்கிறதுல என்ன ஸ்பெஷல்? குளிச்சா நல்லா கொஞ்சம் இந்த குளிர் இருக்கு.
மிச்சம் கூதலா இருக்கும் கூதலா இருக்கும் அதுதான் மிச்சமே ஆளுங்க தேடி வர கல்லுல தானே இந்த தண்ணி வாருது அதனால கொஞ்சம் அதை தேடி தான் ஆளுங்க வராங்க விசேஷமா. இது எங்க இருந்து இந்த தண்ணி வருது? இங்க இந்த தண்ணி வருது ஒசக்க இருந்து வருது பண்ணிலன்ட்டு அங்க இருந்து பண்ணில இருந்து தான் வருது தண்ணி. இப்ப பண்ணில இருந்து வரேன்னா மிச்சம் தூரம் எல்லாம் கல்லு சந்துங்கள்ல தான் வருது. இத மிச்சம் இந்த மழை பெஞ்சிட்டா தண்ணி உடையமா வந்துடும். இல்ல ஒடுங்கி வந்து உடைச்சு கொண்டு ஒரேடியா வந்துடும், வெள்ளம் போட்டுரும். இவ்வளவுக்கு மாதிரி தண்ணி வரும் இந்த அளவுக்கு. அதுதான் கொஞ்சம் பயம். இப்போ இதுங்களுக்கு வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்க குடிக்காதவங்களும் வராங்க, குடிக்கிட்டு வந்து போத்தில் உடைக்கி போடுவாங்க, எல்லாம் கொஞ்சம் அசுகமான வேலைகளையும் செஞ்சுட்டு போவாங்க. இப்போ இந்த தொலைன்றதும் நல்லா அழகான இடம் ஒன்று, சுத்தமான இடம், யாருக்கும் கரைச்சல் இல்லை. பாதுகாப்பான இடமா? இது பாதுகாப்பு. ரெண்டு பக்கம் காடு இருந்ததுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ எங்கட வைப்பெல்லாம் வருவாங்க, தனியாக தான் வந்து குளிச்சுட்டு போவாங்க. 7-8 மணியா இருந்தாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நைட்லயும் குளிப்பாங்களா? நைட்லயும் குளிப்பாங்க. 7-8 மணிக்கு கூட ஆளுங்க வருவாங்க. இங்க பிரச்சனை வராது. இந்த இதுல மழை பெஞ்சாலும் சேஃப்டியா? மழை கொஞ்சம் அப்படின்ட்டு இல்லை, மழை பெஞ்சாலும் சேஃப்டி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம போற மாதிரி. அப்ப சரி. இதுக்கு எப்படி இப்ப லேசா வாரன்னு எப்படி வரலாம்? இதுக்கு நாங்க குளிக்கிறதுக்கு வரேன்னா இந்த வழியிலேயே தான் வரணும். தூரத்துல கொழும்புல இருந்து வராங்க, கொழும்புல இருந்து வந்தாலும் ஹைவேகில போட்டு வரலாம். ஹைவேகில போட்டு அப்படியே லெவந்தியோட வந்து கோப்பியத்துக்கு வந்து அப்படியே எல்லாம் அந்த அப்படி வந்துடலாம். அப்படி வந்துடலாம். டூரிஸ்ட் மிச்சம் வருது. டூரிஸ்ட் தான் கூட. ஞாயிற்றுக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைக்கு டூரிஸ்ட் தான் கூட. இதெல்லாம் இந்த பக்கத்துல இருக்க மரம் எல்லாம் அதெல்லாம் சும்மா அந்த சின்ன சின்ன மரங்கன்னா அந்த ரப்பர் மரங்க இருக்கு, அங்கிட்ட இருக்கு பட்டை மரம். இதுங்களை நாங்க வெட்ட விட மாட்டோம். இந்த கூழ் நாள், அந்த தண்ணி கூழ் நாள் வெட்ட இல்லாது. அந்த மரத்து மலைக்குள்ள வரதெல்லாம் தண்ணி கூழ், பட்டை கூழ், அதனால தான் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க குளிக்க வந்தீங்களா? குளிச்சிட்டீங்களா? இல்ல நான் குளிக்கிறீங்களா? உங்களை பாக்கணும் குளிக்கிறது. ரொம்ப சந்தோஷமா பேசினது. ஓகே. போட்டீங்களா? முக்கியமா என்னண்டா, இந்த வார வழி ஒரு காட்டு பகுதி, அடர்ந்த மரங்கள் இருந்த பகுதி அப்படிங்கிறதால பெருசா வீடுகள் இல்லை, கடைகளும் இல்லை. நீங்கள் இங்கே வரக்குள்ள உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் நீங்கள் சாப்பிடணும், குடும்பங்களாக வரக்குள்ள சாப்பிடணும் அப்படிங்கிற உணவுப் பொருட்கள் என்னென்ன சாப்பிடணுமோ, மற்றது குடிக்கிறதுக்கு தண்ணி, ரொம்ப கூல் தான், உங்களுக்கு தாகம் வராது, இருந்தாலும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணினா நீங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணியை கொண்டு வாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன, இது ஒரு சுற்றுச்சூழல் நிறைந்த இடம். நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை அப்படியே கையோட கொண்டு போவாங்க. இந்த பகுதியில் நீங்கள் போட்டுருவாங்க, பிளாஸ்டிக் போத்தலை வைக்கலாம், நீங்கள் சாப்பிட்ட மிச்ச சொச்சங்களை வீசுகிறாங்க. ஏன்னா இது ஒரு சுற்றுச்சூழல் நிறைந்த இடம், நிறைய பேர் வார அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்படி மலைகளை ஏறும்போது ரொம்ப கவனமாக ஏறணும், ஏன்னா பாசி பிடிச்சிருக்கும். இப்படியே போனால் பாருங்கள், மலை உயர்ந்து அந்த பக்கமும் குளிச்சுட்டு இருக்கிறாங்க, அப்படியே நீர் வந்துட்டே இருக்கு. அப்படியான ஒரு இடம் தான். முக்கியமாக நீங்கள் பாதுகாப்பு முக்கியம். மழைக்காலங்களில் வந்தால் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கிளைமேட்டை தெரிஞ்சுட்டு வாங்க. என்ன மழை பெஞ்சால் இதெல்லாம் தண்ணி ரொம்ப உயரமாக பாய்ந்து ஓடும், உயரமாக இருக்கும், தண்ணி நிரம்பிடும். அதால் நீங்கள் சின்னவங்களோட வந்தால் மிக கவனமாக வாங்க. சேஃப்டியான விஷயங்கள் முக்கியம் குளிக்கிறதுக்கு. இதுதான் எலாதொலை அப்படிங்கிற இடம், நிறைய பேர் வந்து குளிக்கிற ஒரு இடம். ஓகே, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு பிரயோசனமாக இருக்குது. எலாதொலை ரொம்ப கூலாக இருக்கு.